ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் உள்ள ஒரு வீக்லி மார்க்கெட் உள்ள ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அந்த வீக்லி மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டக்கு நம்ம பார்க்கலாம். வீக்லி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இவங்ககிட்ட நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகலாம். இங்கே பாருங்கள், டீ ஷாப்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து பன்னு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க கோவான் மார்க்கெட். வீக்லி மார்க்கெட்னால ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே வந்து கோவாவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பன் ஐட்டம்ஸ் தான், பேக்டு ஐட்டம்ஸ் தான். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் இங்கே வந்து நிறையாவே இருக்குது. அப்புறம் வெஜிடபிள்ஸ் பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே காமனான வெஜிடபிள்ஸ் தான் எல்லாமே இங்கே இருக்குது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜிஞ்சர், கார்லிக். இங்கே வந்து இந்த வத்தல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வத்தல் டிஃப்ரெண்ட்டாக சில்லி, இங்கே வந்து வத்தல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஞ்சி பாருங்கள், இது எல்லாமே வந்து இங்கே விளையிறது இஞ்சி, புளி. அப்புறம் பாருங்கள், ஸ்நாக் ஷாப்ஸு, மிக்சர்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். கோவன் மிக்சர்ஸ் இது எல்லாம். அப்புறம் வந்து பீனட் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது. பீனட் சிப்ஸு, அப்புறம் இங்கே உள்ள கோவன் ஸ்வீட்ஸு, சிக்கி, இது எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் கோவன் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், பாத்திரக்கடை. ஸோ பாத்திரக்கடையும் இருக்குது. பாத்திரக்கடையிலேயும் பாருங்களேன், நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. சின்ன ஐட்டமாக இருக்குது, ஆனால் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ் கொடுக்கணும். இது பாருங்கள், ஃபுல் பேக்கரி ஐட்டம்ஸ் பாருங்கள். இவங்களோட ட்ரை ரஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ரஸ்க் ஐட்டம், பர்க்கி எல்லாமே வந்து கவரில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஜாமான். அப்புறம் கீரை எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல, பிடிச்சவங்க கமெண்ட் கொடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீரை, அப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தாள், புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேத்தி லீஃப், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இது காலிஃப்ளவர், ஆனியன். ஹவு மச்? 20. மல்லியில் 20 தான் உங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஆனியன் ஹவு மச்? 50 rupees. ஸோ ஆனியன் வந்து கோவாவில் வந்து 50 rupees. டொமேட்டோ 80. டொமேட்டோ வந்து சுமாராக தாங்க இருக்குது, அது 80 rupees சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வீக்லி மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கிளாத் மெட்டீரியல்ஸ் இருக்குது. கிளாத் மெட்டீரியல் ஷாப்ஸு எல்லாம் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பாருங்கள், ஃப்ரூட்ஸில் வந்து டேட்ஸ், பனானா எல்லாமே காமனான ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. ஆப்பிள். அப்புறம் பாருங்கள், கிரவுண்ட்நட்ஸ் இருக்குது. கிரவுண்ட்நட்ஸு இங்கே உள்ளது. கிரவுண்ட்நட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் கோவன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ். ஆப்பிள் பாருங்கள், இந்த குட்டி ஆப்பிள்ஸாக நல்லா இருக்குது. அப்படியே வெளியில் வந்தோம்னா திருப்பி பாருங்கள், பொட்டேட்டோ ஹவு மச்? 50 வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து நர்சரி பிளான்ட்ஸ், இன்டோர் பிளான்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், இதுதான் கம்ப்ளீட் ஒரு லோக்கல் மார்க்கெட்டோட வியூங்க. ரெய்னி சீசனாக இருந்தாலுமே மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவே பயங்கர பிஸியாக தாங்க இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த வீக்லி மார்க்கெட் பக்கத்துலேயே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸும் வந்துடுது. இங்கே பாருங்கள், இதில் வந்து மட்டன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. மட்டன் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபிஷ், மேக்ரில் எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் மார்க்கெட்டு தாங்க. லோக்கல் மார்க்கெட்டில் என்னென்ன சின்ன லெவலில் ஃபிஷ்ஷஸ் இருக்குமோ அதெல்லாம் இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ இதுலேயே நீங்கள் பார்க்கலாம், அவங்க வந்து எப்படி விற்கிறாங்க, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதிலே பார்த்துடலாம். கோவானாலே ஃபிஷ் தாங்க. கடல் இருக்கிறனால ஃபிஷ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க. ப்ரான்ஸ்லேயே வந்து குட்டி ப்ரான்ஸ், பெரிய ப்ரான்ஸு. क्या मच्छी है? सीबक. இது பாரு सीबक இருக்காங்க. மீன் பாருங்க. ஃபர்ஸ்ட் केजी कितना भाई? 800 रुपए किलो. 800 प्रान 800.
இது வந்து கேஜி 800. அப்புறம் இந்த சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஊரில் நம்ம வந்து என்ன ரேட்டில் வந்து ஒவ்வொரு பொருளும் வாங்குவோம், அதை வந்து வேறு ஊரில் என்ன ரேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ இது என்ன என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த பொருட்களோட ரேட்டை தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி. ஸோ கோவா வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும் யூனியன் டெரிட்டரினால. ஸோ ஸ்டில் சில பொருட்களோட விலை வந்து காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா அது வந்து இங்கே விளையாத பொருட்களாக இருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா 80 ருபீஸ், ஆனால் வந்து வெறும் காயாக இருக்குது, அவ்வளோ நல்லாவே இல்லைங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மழை விட்டுருந்துச்சு. அந்த மழை விட்ட டைமில் தான் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியிருக்கிறோம். அதில் தான் இந்த மார்க்கெட்டை கவர் பண்ண முடியுது. கோவாவில் இன்னொரு முக்கியமான ஐட்டம் வந்து போர்க் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ போர்க்கில் வந்து சாசேஜ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த சாசேஜும் அவங்க வந்து வினிகரும் சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதில் வந்து ஆல்ரெடி மசாலா வினிகர் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த ப்ரைஸ்? 500 per kg. 400. ஸோ இது வந்து for 100 pieces. ஓகே, 100 pieces is 400. ஸோ 100 பீஸ் வந்து 400 அப்படிங்கிறதுல இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ கோவன் மார்க்கெட் எப்படி இருக்குது, என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.